பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிற வரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். லேலுயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளினாலே, அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனை கயிறை கட்டி இழுக்கிறது போல ஆண்டவராகிய இயேசுநாதர் அவருடைய அன்பின் கயிறுகளினாலே, அவருடைய சிலுவை மரணம் என்கிற அன்பினாலே, அவருடைய பாடுகள் என்கிற அன்பினாலே, அவர் நமக்காகப்பட்ட வேதனை என்கிற அன்பினாலே, நாம் ஒரு பாவம் செய்யாத அவரை நமக்காக பாவமாக்கினாரே, நமக்காக அவர் தன்னை தியாகம் பண்ணினாரே. இந்த அன்பின் கயிறினாலே நம்மளை இழுத்து என்ன சொல்றாரா, அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிற போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. மனிதனை எவ்வளவாய் தெய்வம் நேசிக்கிறார். விசுவாச மக்களே, நீங்களும் நானும் அடிக்கடி அவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். அவரை நேசிப்பதில்லை, அவர் சமூகத்தை நாடுவதில்லை, அவர் சித்தத்தை செய்வதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பின் கயிறினாலே அவர் நம்மளை கட்டி இழுத்து நம்முடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை அவர் உடைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலைவெளியிலே நீ எங்கே கட்டப்பட்டிருக்கிறாய்? எப்படி விதமான கட்டுகள், அந்த கட்டுகளெல்லாம் கர்த்தர் உடைத்து திரும்ப ஆண்டவருடைய அன்பின் கயிறினாலே உன்னை கட்டி அரவணைத்துக் கொள்ள போகிறார். நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.